ஹடாமே இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் இதையெல்லாம் பார்த்துட்டு 18+ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் வந்து யோசிக்க வேணாம். ஸோ குட்டி குட்டி ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும், மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் வந்து இருக்காது. கொஞ்சம் டிபி டார்க் வைபாக மாற்றிட்டேங்கிறதுனால டார்க்காக போடுவேன்னு நினைக்க வேண்டாம். குட்டி குட்டி ரொமான்ஸ் சீன்ஸ் ஆஷுவல் எப்போதும் மாதிரி தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டோரிக்கே வந்து போயிடலாம், இன்ட்ரோலாம் வந்து தேவையில்லை. இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் மார்னிங்கே வந்து எந்திரிச்சிட்டு ஸோ காலேஜ் போகிறதுக்காக வந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு தனியாக தான் வந்து படிச்சுட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே ஊரில் வந்து இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கையிலே வந்து பஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து லேட் ஆகுது. அப்போலாம் வந்து நீங்கள் வந்து கடுப்பாக வந்து இப்படி திரும்பும்போது ஒரு பையன் வந்து பைக்கில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் அவனே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு யாருன்னு அந்த பையனை வந்து தெரியல, பட் வந்து பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் சைட்டிங் மாதிரி வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த பையனே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ அவர் டக்குனே வந்து பார்த்துடுறாரு. நீங்கள் இந்த சைட் திரும்பிடுறீங்க. ஐயோ பார்த்துட்டானே, ஒருவேளை அசிங்கமாக ஏதாவது நினச்சிருப்பானோ. அந்த சைடை திரும்பாத ஓயன், இந்த சனியம் பிடிச்ச பஸ்ஸை வேற காணோம், எவ்வளோ நேரம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரோட்டே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் கண்ணு உங்கள் மைண்டு வந்து இருக்க மாட்டுது. அப்படியே ஓர கண்ணில் வந்து பார்க்குறீங்க. அவர் உங்களை தான் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. அப்பையில வந்து உங்களுக்கு பஸ்மே வந்துடுது. இதான் சாக்கு, எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பஸ்ஸில் வந்து ஏறி காலேஜுக்கு வந்து போயிடுறீங்க. காலேஜ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரீச் ஆகிறீங்க. போனதுக்கப்புறமே எக்ஸ்கியூஸ் இந்த மாதிரி கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ளே போய் வந்து உட்காந்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரியா வந்து உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கா. ஏண்டி எவ்வளோ லேட்டாக வரேன், ஒரு காலேஜ் பண்ணி கேட்டியாடி? நீ எப்போதும் இப்படி லேட்டாக தானடி வர்ற, புதுசாவா இது சொல்லு? இன்றைக்கும் பஸ் லேட்டா? வேறு பஸ்ஸை தான் பாருண்டி. வேறு பஸ் வந்தால் சரி, எங்கிட்டோ போகிற வழியில் போகிற பஸ்ஸில் ஏறி வர சொல்கிற. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பையனை பார்த்தேன்டி. நீ டெய்லி தான் ஒவ்வொரு பையனை பார்க்குற. ஹே சி, அந்த மாதிரி சொல்லலை. எல்லாரையும் சும்மா பார்ப்பேன், பட் எனக்கு பிடிக்கும், அப்புறம் வந்து திரும்பிடுவேன். பட் அவன்கிட்ட என் கண்ணை எடுக்கவே முடியல தெரியுமா? அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அழகா, அவனோட சிரிப்பு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ தானடி தெரியுது நீ ஏன் காலேஜுக்கு லேட்டாக வரேன்னு. இப்படியே ஒவ்வொரு பையனை பார்த்து சொல்ல விடுறனால வர்ற பஸ்ஸை நீ மிஸ் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பஸ் வர லேட் ஆகிட்டா தான் இந்த மாதிரி சைட் அடிச்சுட்டு நிற்பேன். அதெல்லாம் வேற மச்சான். பட் இவன் வேறடி. இவன் வேறையா? என்ன மேடம், போகிற போக்கு சரியில்லையே. போகிற போக்கு அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. லைக் க்ரஷ்ஷாக வச்சுக்கலாம். ஆனால் அவனை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அடிக்கடி பார்த்தா க்ரஷ் தான். கண்டிப்பாக வந்துடும். பிடிச்சிருச்சு எனக்கு. அவனோட சிரிப்பு, அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனை பற்றி புகழ்ந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அவளுமே வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா. இப்படியே ஆஸ் யூஷுவல் உங்கள் டே வந்து போகுது. த நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த பர்சனுக்குமே தான். பட் அந்த பர்சனை வந்து காணோம். உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுது. இந்த மாதிரி 2 days வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்க. பட் அந்த பர்சனை நீங்கள் பார்க்கவே இல்லை. போச்சு, அவன் அவ்வளோதான் போல இருக்கு. அவன் எதுக்கு வந்து நின்னானோ தெரியல. ஒருவேளை அவனோட ஆளை பார்க்க கூட வந்து நின்றுருக்கலாம். எவ்வளவோ இருக்குது, தேவையில்லாமல் நீ தான் ஒரு நாளைக்கு மனக்கோட்டை கட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறீங்க. ஸோ டுடே வந்து சண்டே. ஆக்சுவலாக நீங்கள் தனியாக வந்து ரூம் வந்து ரெண்ட் எடுத்து வந்து இருக்கீங்க. உங்கள் கூட முன்னாடி ஒரு பொண்ணு வந்து இருந்தா, பட் அவள் வந்து போயிட்டா. ஸோ அதுக்காக நீங்கள் ரெண்ட்டுக்கு வந்து இன்னொரு பர்சனை வந்து தேடிட்டு இருக்கீங்க. அதுக்காக வந்து வாசலில் போர்டிலலாம் வந்து எழுதி வந்து போட்டிருக்கீங்க. ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு. அதுக்கு வேற இன்னும் எந்த பர்சனுமே வந்து ரெஸ்பான்ஸும் பண்ணல. உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டே இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட் ரியாவுமே வந்து ஃபேமிலி
ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வெளியில் போயிட்டா. அதனால் உங்களுக்கு என்னென்னு பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ நீங்கள் இப்படி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கையில ஸோ உங்கள் காலிங் பெல் வந்து அடிக்குது. நீங்கள் போயிட்டு வந்து திறக்குறீங்க. ஸோ திறந்தா உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நீங்கள் யாரை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்களோ அதே பர்சன் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே வாயடிச்சு போய் அந்த பர்சனே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போல அவர், ஹலோ, என் பேர் பார்ட் ஜிமன். ஆக்சுவலாக நீங்கள் வாசலில் ரெண்ட்டுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எழுதி போட்டிருக்கீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்க தான் வந்திருக்கேன். நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் வந்து மைண்ட் வாய்ஸ், இவனா பார்த்துமேனா பேர், ரெண்டுக்கு இங்கே வந்திருக்கானா, அப்போ என் கூட தான் ஸ்டே பண்ண போகிறான், எப்படியாச்சும் இவனை பிடிச்சிருடி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், ஆமாங்க, எனக்கு தான் ஷேரிங்க்கு ஆள் வேணும். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா, அவள் காலி பண்ணிட்டு போயிட்டா, அதனால தான் 50-50 தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அவருமே, ஓ ஓகே ஓகே, நான் டுமாரோ வந்துக்கிறேன். ஸோ நான் ஓனர்கிட்ட நானும் பேசிக்கிறேன். ஏன்னா பின்னாடி பிரச்சனை வரக்கூடாதுல, பையன் பொண்ணு ஒன்றா இருக்கிறது ஏதாவது சம்திங் சொல்லுவாங்க. நான் ஓனர்கிட்டையுமே பேசிக்கிறேன். 50-50 ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் திரும்புகிறாரு. அப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நம்மளையும் தான் பார்த்தாரு. ஆனால் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் போகிறான். ஒருவேளை சும்மா தான் எதார்த்தமாக திரும்பியிருப்பானோ, ஒருவேளை நம்மளை ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்குமோ, நம்ம தான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அவன் ஒன்றும் இல்லை, அதனால மறந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போல அவர் வந்து ஒரு என்னத்தையும் யோசிச்சுட்டு நிற்கிறான். அப்போல நீங்கள், என்ன சார் ஏதாச்சும் கேட்கணுமா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே? அதுவா, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி மார்னிங் போல் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு பஸ், நம்பர் 7 அந்த பஸ்ஸில் ஏறி போனீங்க, நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. பரவாயில்லையே, மனுஷன் எந்த பஸ்ஸில் போன முதக்காரையும் நோட் பண்ணியிருக்கான், அப்போது நம்மளை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகுறீங்க. அப்போல அவர், சரிங்க நான் போயிட்டா ஓனர்கிட்ட பேசிட்டேன், ஸோ டுமாரோ ஷிஃப்ட் ஆகிக்கிறேன் ஓகே அப்படிங்கிறாரு. நீங்கள், சரிங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க. சீக்கிரமாக வரவா? ஏங்க? அது இல்லை, அந்த பொண்ணு போய் ஒரு 10 or 15 days கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு தனியாக இருக்க போர் அடிக்குது, ஒரு மாதிரி பேச்சு துணையே இல்லாமல். அந்த பொண்ணு வந்து நல்லா வாய் விடாமல் ஓவர் டாக்டிவான பர்சன், ரொம்ப பேசிகிட்டே இருப்பா. அதனால ஏதோ போயிருச்சு. பட் இப்போ ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் பெரிய வீடு இல்லையா அப்படிங்கிறீங்க. அவர், சரிங்க சரி சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் வந்து கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து குதிச்சிட்ருக்கீங்க. ஐயோ ஐயோ, லக்ஷ்மி நம்மளை தேடியே வருது, அதுவும் நான் பார்த்த பர்சன். ஐயோ பார்ட்ஸுமே நான் பேர். ஐயோ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு, கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் மாதிரி தான் தெரிகிறான். ஐயோ சூப்பர் போ, இன்னுமே ஜாலியாக இருக்க போகுது. இனிமே ரியாவை நிம்மதியாக தூங்கவும் விட மாட்டேன், நிம்மதியாக இருக்கவும் விட மாட்டேன். பாவம், நான் புலம்புனதை கேட்டு அவள் வந்து சஃபர் ஆகிட்டா. இப்போது நான் ஜாலியில் புகழ்ந்து சஃபர் ஆக போகிறா. ஐயோ நல்ல டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனக்கோட்டை கட்டிகிட்ருக்கீங்க. அப்போல திடீர்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை அவருக்கு ஆள் இருந்தா, இல்லை பார்க்க வயசு எப்படின்னு 28-29 மாதிரி இருக்குது, அப்படி இப்படியும் நமக்கு அவருக்கு ஒரு 7 or 6 years மேக்ஸிமம் ஏஜ் கேப் இருக்கும். ஒருவேளை மேரேஜ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐயோ உனக்கேண்டி இந்த மாதிரி இருக்குத்தனமாலாம் யோசனை வருது, அப்போல்லாம் எது இருக்கக்கூடாதுன்னு கடவுளை கேட்டுக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து அன்றைக்கி நாளை வந்து ரொம்ப போரிங் அண்ட் ஜாலியாக வந்து ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நைட்லாம் தூக்கமே வரல, எப்போடா மார்னிங் ஆகும் எப்போடா மார்னிங் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்றைக்கும் இல்லாமல் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரூம் எல்லாமே க்ளீனாக இருக்கா, வீடு நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வாசலே பார்த்துட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. பட் இன்னும் அந்த மனுஷனை காணோம். என்ன ஜிம்மன் இன்னும் காணோம், ஒரு வேளை வராமல் போயிடுவாரோ? ஐயோ, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கண்டிப்பாக செருப்படி தான் வாங்குவோம். இல்லை ரொம்ப வேற எக்ஸ்பெக்ட் பண்ணி வேற வச்சுருக்கேன். என்ன செய்ய போதோ என்ன செய்ய காத்திருக்கோ, வந்துரியா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசலே பார்த்துட்ருக்கேன். ஜிமின் அவர் லக்கேஜோடு வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவரை பார்க்கும் அப்படியே வந்து ஒரு ப்ரைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. வாங்க ஜிமின் வாங்க ஜிமின் வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஒளறிட்டீங்க. என்னது, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படியா, நைட் தூங்குனீங்களா இல்லையா? இல்லை, நைட்டில் நான் நல்லா தூங்கினேன். காலைல நீங்கள் வரேன்னு சொன்னீங்களா, அதனால. ஓ ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? இது சரியா எனக்கு தெரியல, கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து வையன். எனக்கு உங்கள் பேர் ஞாபகம் இருக்குது. ஆமாம், நேற்று என் பேர் சொன்னேன்ல, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி நிற்கிறீங்க, என்ன பேசுறது என்ன டாக்கை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அப்புறம் நீங்கள் ஓனத்தில் பேசிட்டீங்களா? பேசிட்டேன், அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். சரி, என் ரூம் எங்கே ஏன்? அதுவா, ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் ரூமு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர் சின்ன ரூம்பா? சின்ன ரூம்னா ரொம்ப சின்ன ரூம் கிடையாது, நான் இருக்க ரூமை விட கொஞ்சம் சின்ன ரூம். ஆக்சுவலாக கொஞ்சம் மீடியம்னு சொல்லலாம். ஆனால் என் ரூமை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் என் ரூம் கொஞ்சம் பெரிய ரூம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர் ஓகே, அப்போது முன்னாடி இருந்த பொண்ணு அந்த சின்ன ரூமில் தான் இருந்தாங்களா? இல்லை இல்லை ஜிமின், அவள் என் கூட ஸ்டே பண்ணியிருந்தா என் பெட்டில். ஸோ நாங்கள் பெட்டையும் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர் அப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்கு மட்டும் பெட் ஷேர் பண்ணிட்டீங்களே, அப்போ என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நான் சின்ன ரூம்லலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியும் வந்து நிற்கிறீங்க. அது வந்து அவள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த ரூமில் வச்சுக்கிட்டா, நைட் தூங்கும்போது மட்டும் என் பக்கத்தில் படுத்துக்குவா, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் பயப்படுவா. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, என்னால் தனியாக படிக்க முடியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் கூட தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவன் ஃபாரின் கிளம்பி போயிட்டான். அதான் எனக்கும் பக்கத்தில் யாராச்சும் இருக்கணும், அதான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிரச்சனைனா ஓகே அப்படிங்கிறாரு. இங்கே சரி, இதை நம்ம நைட் பேசிப்போம். இப்போ எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, காலேஜுக்கு எதில் போகிறீங்க? அதுவா, பஸ்ஸில் தான். ஓ, அன்றைக்கி 1 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த பஸ்லையா? ஆமாங்க, அந்த பஸ்ஸில் தான் போகணும், வேறு வழி இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வந்து விடுறேன், ஒரு பிரச்சனை இல்லை. என்ன காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களுமே உங்கள் காலேஜ் பேர் சொல்கிறீங்க. ஓகே, அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆஃபீஸ், அங்கே தான் நானுமே ஒர்க் பண்ணுறேன். அப்படியா? ஹோ நைஸ். ஆனால் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆஃபீஸ்னு போனால் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, வெளியிலே சுற்றிட்டுருப்பாங்க, அதான் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்கள், டெய்லி நானே ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிப்பேன்.
ஐயோ! வேண்டாம் ஜிமின், உங்களுக்கு ஏன் தேவையில்லாத சிரமம்? நான் எப்போதும் மாதிரி பஸ்லேயே போய்க்கிறேன். ஒன்றும் சிரமம்லாம் இல்லை. நீங்கள் போகிற டைம் தான் நானும் போகிறேன். உங்களுக்கு கரெக்டாக 3:30 கிட்ட முடியும். எனக்கு ஒரு 5 o'clock கிட்ட முடியும். இட்ஸ் ஓகே. நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் திரும்பி போய்க்கிறேன். பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். சரி, நீங்கள் காலையில் விடுங்க. ஈவினிங் நான் பஸ்லேயே வந்துக்கிறேன். ஓகே ஓகே, யோஷ். சரி, கிளம்பலாமா? கிளம்பலாம் ஜிமன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமன் கூட பைக்கில் ஏறி நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஜிமனோட நீங்கள் காலேஜ் வந்து ரீச் ஆயிடுறீங்க. ஸோ இறங்கிட்டு தேங்க்யூங்க. இட்ஸ் ஓகே வேன். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? சரிங்க. ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இல்லை, இன்னைக்கு வேறு ஷிஃப்ட் ஆகிறேன்னு லீவ் போட்டிருக்கேன். அதான். எத்தனை மணிக்கு கரெக்டாக முடியும்? அது 3:30 போல். ஓகேங்க, ஓகே, போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அவருக்கு பாய் சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போயிட்டு கேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஃபேஸ் அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுது. அவர் கூட பைக்கில் வந்தது, அவர் பேசினது இதெல்லாம் நினச்சி சிரிச்சுட்டே போயிட்டு கிளாஸில் உட்காடுறீங்க. அப்போயில உங்கள் ஃப்ரெண்ட் ரியா, ஹே என்னடி வரையில இப்படி வெக்கப்பட்டு போயிட்டு வந்துட்டுருக்க? என்ன உன் ஆளை பார்த்தியா? ஆளை பார்க்க மட்டும் செய்யலை, அவர் கூட தான் வந்த வண்டியில், அதுவும் அவர் வண்டியில் அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டால் அவர் ஷாக்காக உங்களை பார்க்குறா. என்னது, அவர் வண்டியிலையா? எப்படி? அதுவா, அவர் தான் என்னோட ரூம்மேட். ஐயோ, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அப்போலாம் அவள் சொல்கிறா, பத்தியாடி உனக்கு லக்குடி பா, அப்போது போகிற போக்கிலே உஷார் பண்ணிடுவப்பில்லையே. உஷார் பண்ணுறாங்க. அவரோட டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியல, யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த டேயுமே இப்படி ஜாலியாக வந்து போகுது. ஸோ ஈவினிங் வந்து காலேஜை விட்டு வெளியில் வர்றீங்க. ஜிமன் பைக்கில் வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கையில் அப்படியே ஒரு மாதிரி மர பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து பறக்குது. லா அந்த விஜய் வந்து அந்த படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு உலகத்துக்குள்ளே வந்து அவரோட போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே அவர்கிட்ட வந்து போகிறீங்க. ஸோ காலேஜில் இருக்க சில பேர்லாம் வந்து உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இது, யாரா இது, புதுசாக இருக்கா, ஒரு வேறு ஆளாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கும் ஒவ்வொன்றா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஜிமன் கிட்ட நின்றுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ தான் ஒரு 5 minutes இருக்கும், காலேஜ் முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முடிஞ்சுங்க. ஆமாம், லஞ்சுக்கு என்ன பண்ணீங்க? அதுவா, ஹோட்டலில் வாங்கிக்கிட்டேன். நாளைக்கு சமைக்கும் போது திமன்னு ஒருத்தன் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கூட சமைங்க, சரிங்களா? எல்லா ஞாபகம் வச்சேன், பட் சமைக்கிற விஷயத்த மறந்துட்டேங்க, சாரி. அண்ட் நான் கொஞ்சம் முன்ன பின்ன தான் சமைப்பேன், அவ்வளோ டேஸ்டாலாம் இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை நாளாக ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுட்டு பசங்க நாங்களே வந்து சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி நீங்கள் சமைக்கிறது அதுவே போதும் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட பைக்கில் வந்து ஏறிட்டு அப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறீங்க. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஸோ நீங்கள் வீட்டை வந்து திறந்துட்டு உள்ளே வந்து போகிறீங்க. அப்போயெல்லாம் அவர்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு ஓகே தானேங்க, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதுவா, நைட்டு தூங்குறது தான் பிரச்சனை. அதை சொல்கிறீங்களா?
சரிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பெட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். நடுவில் வேணால் பில்லோஸ் வச்சுக்கலாம். ஏங்க நம்புங்கங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லலை. நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்க. பட் நான் தான் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ ஓ உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. நானாக தானே வாலண்ட்ரியாக கேட்குறேன். ஸோ அதோட ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கை கால் போட்டாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசும்போதே ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்மைல் வந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப வலியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு சைடும் உங்களுக்கு யோசனை வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை மேபி ஆள் இருந்தால் என்ன பண்ணுறது, ஆள் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்மளோட படிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்கவும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குழம்பி போய் நிற்கிறீங்க. அப்போ அவர், சரி காலேஜ் தானே போயிட்டு வந்திருக்கீங்க, இப்படி எவ்வளோ நேரம் நிற்பீங்க, போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி டீ போட்டு வைக்கிறேன். ஓ, காஃபி டீலாம் போடுவீங்களா? அது என்ன பெரிய இந்த வேலையா என்ன? காஃபி டீ கூடவா போட தெரியாமல் எத்தனை நாளாக இருந்திருப்பேன். நானும் சமைப்பேன் தான் ஓரளவு. சரிங்களா, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடினதுக்கப்புறம் உங்களை நினச்சி அவர் சிரிச்சுட்டே வந்து காஃபி வந்து போடுறாரு. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்க. காஃபி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அப்போல ஒரு டேபிளை வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. நீங்களுமே போய் உட்காந்துட்டு காஃபி வந்து குடிக்கிறீங்க. அப்போயே நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க, உங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன என்ன தெரியணும் கேளுங்க, சொல்கிறேன். அது உங்கள் பேரை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதான் கொஞ்சம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். ஓகேங்க, கேளுங்க, சொல்கிறேன். உங்களுக்கு ஏஜ் என்ன? ஏஜா 29. 29ஆ? ஆமாம். ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? என்னோட அப்படி இப்படின்னா நீங்கள் 7 years பெரிய பையனா? நான் வேறு பேர் சொல்லலாம் கூப்பிட்டுட்டேன். ஐயோ, இதெல்லாம் ஒரு விஷயமா? பரவாயில்ல விடுங்க. 7 years சின்ன பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு மெச்சூர்டாக தானே இருக்கீங்க. அப்பா அம்மாலாம் இங்கே இருக்காங்க. அவங்களாம் ஊரில் இருக்காங்கங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணி இருக்கனால ஸோ இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓ ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அதுவா, கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். மேனேஜராவா? பரவாயில்லையே, இவ்வளோ சின்ன வயசுலேயே மேனேஜராக இருக்கீங்க. 3rd yearல என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி வந்து கேட்குறாரு. ஸோ நீங்களுமே வந்து சொல்கிறீங்க. அப்போ இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும், ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. சும்மா கேளுங்க, எல்லாமே கேட்டீங்க அப்புறம் என்ன? அப்படி இல்லைங்க, எல்லா விஷயம் மாதிரி இந்த விஷயம் கிடையாது. அப்போது என்னமோ பெருசாக கேட்க போகிறீங்க, அதுதான் பயமாக இருக்குது, கரெக்டா? அது நீங்கள் சிங்கிளா இல்லை கமிட்டடா? ஹோ, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு 2 சைடுமே குழப்புதுங்க. சிங்கிளாகவும் இருப்பாரோன்னு தோணுது, கமிட்டடாக இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எப்படி ஆள் இல்லாமல் இருக்கும்? அண்ட் இவ்வளோ நார்மலாக பேசுகிறீங்க, அப்போ எப்படி ஆள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. ஓ, இப்போது என்னை புகழ்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். எனக்கு ஆளெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐம் சிங்கிள் தான். அண்ட் என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அப்படின்லாம் எதுவும் ஆளை. ஓகேங்க, டவுட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி வந்து குடிக்கிறீங்க. ஸோ அவருமே வந்து குடிக்கிறாரு.
இப்படியும் ஒரு 7 o'clock கிட்ட வந்து போகுது. நீங்கள் புக்கை வந்து திறந்துட்டு அப்படியே வந்து மென்டல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவர் வராரு. என்ன சப்ஜெக்ட் வயன்? அப்புறம் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஒரு மாதிரி அப்செட்டாகவே உட்காந்துருக்கீங்க. அதுவா ஃபிசிக்ஸுங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. சனி ஏன்டா எடுத்தோம்னு இருக்கு. ஓ ஃபிசிக்ஸா? ஃபிசிக்ஸில் என்ன பிரச்சனை? அதான் இந்த சம்மு தான் பிரச்சனை. கொடுங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை வாங்குறாரு. ஸோ புக்கை வாங்குறாரு. நீங்கள் அவரை வந்து, ஓ உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லாம் வருமா? சூப்பராக போடுவேங்க, இங்கே வாங்க நான் சொல்லித்தரேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. அப்புறம் எனக்கு ப்ரொஃபஸர் நீங்களாக தான் வேணும்னு அடம் பிடிப்பீங்க. அப்போது அந்தளவுக்கு உங்களுக்கு புரியுமா? ஓகே ஓகே சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சொல்ல வராரு. அப்பையில் பார்த்து கரண்ட் போயிடுது. அப்பையில் நீங்கள் சொல்கிறீங்க, பார்த்தீங்களா நல்ல சகுனம், கரண்ட் போச்சு. இன்னும் இந்த வீட்டில் இன்வெர்டர் பிரச்சனை இன்னும் இருக்குது. கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து தடவுறீங்க. ஸோ ஜிம்மனோட செஸ்ட்டில் வந்து தடவ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்பையில் அவர், எங்க கேண்டில்னு என் செஸ்ட்டை போட்டு தடவுறீங்கங்க. ஐயோ நீங்கள் இந்த சைடு தான் உட்காந்துருக்கீங்கல்ல, சாரி கபோர்டு இங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டேன். ஐயோ சாரிங்க. இட்ஸ் ஓகே, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கபோர்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. அவருமே எந்திரிக்கிறாரு. ஃபோனுன்னு பார்த்து, ஸோ ஃபோனையுமே காணோம். எங்கே ஃபோன் வச்சுருந்தா ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்களேன். ஃபோனை ரூமில் சார்ஜ் போட்டு வந்தேங்க. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போகிறாரு. நீங்கள் கபோர்டில் கையை வந்து வச்சு பார்க்குறீங்க. அப்புறம் வந்து எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியல. நீங்களுமே வந்து போகிறீங்க. அவர் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபோனை அந்த தேடுறாரு. ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டுமே இல்லை. அப்பையில் அவர், போச்சா ஃபோனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் வராரு. நீங்களுமே உள்ளே போகிறீங்க. அப்படி 2 பேருமே வந்து இடிச்சுக்கிறீங்க. ஐயோ சாரிங்க. போதுங்க, தெரியாம தானே அடிச்சிங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே. இல்லை ஃபோன் கிடைச்சதா? காணுங்க, எங்கிட்டு போட்டேன்னு தெரில. சரி வாங்க போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவோம், கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் வந்து 2 பேருமே உட்காடுறீங்க. உட்காந்தக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா டார்க்கான இடத்துல வந்து ஒரு உருவம் அசைகிற மாதிரி இருக்கும், டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருட்டுக்குள்ளே வந்து தெரியுது. நீங்கள் ஜிமின் கையை டைட்டாகவே பிடிச்சிக்கிறீங்க. அவர், என்னங்க ஆச்சு? அது பயமாக இருக்குங்க, இருட்டாக இருக்கா, அதான் கொஞ்ச நேரம் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறேனே. ஓகே, ஏன் ரொம்ப பயப்படுவீங்க போல்? ஆமாங்க, இருட்டுக்குள்ள என்னமோ ஓடுற மாதிரி இருக்குது, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறீங்க. அவருக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கனால அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போல அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப பயமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் போயிட்டு கேண்டில் இல்லாட்டி ஃபோனை எப்படியாச்சும் தேடி கொண்டு வரேன். ஐயோ உங்களை நான் அப்பெல்லாம் விட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இருங்க, கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறீங்க. அவருக்கு என்னமோ பண்ணுது, பட் அவரால் ஓப்பனாகவும் சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கரண்ட் வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் வந்து கண் முழிச்சு பார்க்குறீங்க. அவர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படியே வந்து 2 பேருக்கு ஒரு ஐ கான்டாக்ட் வந்து போகுது. அப்போ ஜிம்மனோட ஃபோன் அடிக்குது. அப்போ 2 பேருமே ரியாலிட்டிக்கு வந்துடுறீங்க. அப்போல அவர் சொல்கிறாரு, இந்த ஃபோனை அப்படியே அடிச்சிருக்கலாம், இப்போ அடிக்குது பாருங்க. சரி நீங்கள் போயிட்டு புக்கை எடுத்துகிட்டு உட்காருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. நீங்கள் அவரை பார்த்தது, அவர்கிட்ட வந்து இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து நினச்சி சிரிச்சுட்டே நீங்கள் போயிட்டு ஸோ ஸ்டடீஸ் புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து ஃபோன் வந்து பேசிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்ஸ் சொல்லவுமே உங்களுக்கு சூப்பராக வந்து புரிஞ்சிச்சு. அப்போல நீங்கள் அவர் கையை பிடிச்சி, தேங்க்யூ ஸோ மச் ஜிமின். ஆக்சுவலாக ரொம்ப நாள் இது புரியாமலே இருந்துச்சு. யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தேன், பட் புரியவே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் சொல்ல
பயம் எப்படி புரிஞ்சிச்சு தெரியுமா? நீங்கள் சொன்னது உண்மைதான் போல. பேசாமல் நீங்கள் எனக்கு ஃபிசிக்ஸ் டீச்சராக வந்துடுறீங்களா? போங்கங்க சும்மா. நான் எப்படி ப்ரொஃபஸருக்கு எதுவுமே படிக்காமல் எப்படி உங்களுக்கு ப்ரொஃபஸராக வந்து உட்கார முடியும்? வேணா என்கிட்ட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன், நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே. ஆமாம், ஆஃபீஸ் வேலைலாம் எதுவும் பார்க்க மாட்டிங்களா? அது நான் ஆஃபீஸ்லேயே முடிச்சிடுவேன். வீட்டில் வந்தால் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதான் சொல்கிறேன்ல, நான் ஃப்ரீ தான், எப்போ வந்தாலும் சொல்லுங்கள், சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்ற ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு அப்படியே பேக்ஸில் வந்து எடுத்து வச்சிடுறீங்க. அப்போயில் நீங்கள் சரி நைட்டுக்கு என்ன சாப்பாடு, என்ன டின்னர் செய்ய? அதுவா, எதாவது ஓகே, சிம்பிளாக என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்களுமே வந்து தோசைலாம் வந்து ஊற்றி அப்படியே ஜிம்மனுக்கு வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவர் சுடு சுடு சாப்பிட்றாரு. அப்போல்லாம் அவர் சொல்கிறாரு, தேங்க்யூ ஏன் தேடி பிடிச்சி தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி சூடாக அதுவும் வீட்டாளுங்க சமைக்கிற மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போது ஐ எம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சார் அதை கேட்டு நீங்கள் சிரிச்சுட்டே வந்து ஜாலியாக தோசைலாம் வந்து ஊற்றி கொடுத்துட்டு நீங்களுமே சாப்பிட்றீங்க. இப்போ தான் வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா நைட்டு ஒரே பெட்டில் வந்து படுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே பாருங்க ஜெமன், நல்லா யோசிச்சிட்டிங்களா? நான் கை கால்லாம் போடுறது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையில? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு யாராச்சும் பக்கத்தில் தூங்கணும், அவ்வளோதான். நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீங்களும் அதெல்லாம் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. தூங்க போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போயிட்டுட்டு எல்லா கதையும் நல்லா அடைச்சிட்டு நீங்கள் வந்து பெட்டில் ஒரு கார்னரில் படுக்கிறீங்க. அவர் அந்த சைடு வந்து படுக்கிறாரு. அவருக்கு நியூ பிளேஸ்னால வந்து கொஞ்சம் தூக்கம் வரல. பட் நீங்கள் அப்படிலாம் இல்லை, நீங்கள் படுத்த உடனே வந்து தூங்கிட்டீங்க. அப்போயில வந்து அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த விண்டோ சைடில் இருக்க அந்த மூணோட வெளிச்சம், உங்களோட அழகான ஃபேஸ், அதிலலாம் வந்து அப்படியே மயங்கி போய் உங்களை பார்த்துட்ருக்காரு. பா எவ்வளோ அழகாக இருக்கா, இவக்கிட்ட கேட்காம போயிட்டேனே, உனக்கு ஆள் ஏதாச்சும் இருக்கான்னு. கோ எஜுகேஷனில் வேற படிக்கிறா, கண்டிப்பாக மேபி இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் இருந்தால் அவன் எப்படி ஒரு பையனை ரூம்மேட்டாக வச்சுக்க ஒத்துருந்துருப்பான்? அவனே வந்து இருந்திருப்பானே. இதுலேருந்தே தெரியாது ஜெமன், அவள் சிங்கிள் தான், பேரழகி. வந்தனாலே இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோ, அவனை அடிச்சே பற்றி விட்டுருவா. கொஞ்ச நாள் போகட்டும், அவசரப்பட்டு எதையும் உளறி வச்சிடாதடா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அவர் வந்து பேசிக்கிறாரு. அப்புறம் அவரும் அப்படியே வந்து தூங்கிடுறாரு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்திரிக்கிறீங்க. பட் எந்த சேதாரம் எதுவும் இல்லை, அவரே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. அப்பாடா நம்ம நல்ல பிள்ளையோ தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆன நீங்கள் ஜிம்மின் கூட இருக்கிறத மறந்துட்டு நீங்கள் பாட்டு டவலோட வெளியில் வர்றீங்க. அவர் வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இப்போ ஜிம்மின் கூட ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவர் உங்களை ஆணை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே உங்கள் கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டே பாத்ரூம்குள்ளே ஓடுறீங்க. அப்போல்லாம் ஜிம்மன், ஐயோ பார்த்துங்க வலிக்கிழிக்க விழுந்துடாதீங்க, நான் அப்போல்லாம் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் பாத்ரூம் போயிட்டு உள்ளே போயிட்டு அடிச்சுக்கிறீங்க உங்கள் மண்டையிலேயே. ஐயோ ஐயோ ஐயோ, கொஞ்சமாவது யோசனை வச்சுருந்தியாடி, போச்சு இப்போ நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களை திட்டிட்டு அப்படியே வந்து வெளியில் எட்டி பார்க்குறீங்க. ஜிமினை வந்து காணோம், ரூம் டோரை சாத்தி தான் வந்து போயிருக்காரு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம் டோர்லேருந்து அப்படியே வெளியில் வந்து தலையை வச்சு எட்டி பார்க்குறீங்க. அப்போல்லாம் ஒரு டேபிள்லேருந்து, வாங்குங்க எதுக்கு இப்படி பூனை மாதிரி எட்டி பார்த்துட்ருக்கீங்க, காலேஜ் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வெளியில் வந்துட்டு, அது காலேஜா போகலங்க
ஏன் போல? அதுவா, இன்னைக்கு போவேனா ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் லீவ் போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒத்தாலா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அது இருக்கதான் செய்யும். ஆமாம், நீங்கள் வேறு ஆஃபீஸ் போகிறீங்கள? ஆமாம், நேற்று தான் லீவ் போட்டேன், நீ போகலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் என்ன பண்ணுவீங்க? சரி, நானும் லீவ் போட்டுறேன். நம்ம 2 பேரும் வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. எதுக்குங்க தேவையில்லாமல் எனக்காக நீங்கள் லீவ் போடுறீங்க? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் ஓகே. போகலாமா? போகலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னங்க, போகலாம். இன்றைக்கி ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி நான் எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்ல ட்ரெஸ்ஸை வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூட வெளியில் தான். ஸோ நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஊர் சுற்ற வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு இடமே ஜாலியாக வந்து சுற்றுறீங்க, நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்புறம் வந்து ஷாப்பிங் மாலில் வந்து நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சரி நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? நெக்ஸ்ட்டா அது பீச் போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே வந்து பீச்சுக்கு போகிறீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கப்புள்ஸாக தான் வந்து இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே எல்லாருமே கப்புள்ஸாக தான் நிற்கிறாங்க. நம்ம மட்டும்தான் சிங்கிள்ஸாக வந்து நிற்கிறோம். நம்ம 2 பேர் தானே தெரியும் நம்ம 2 பேர் சிங்கிள்னு. பட் அவங்க பார்க்குறவங்க நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தானே நினைப்பாங்க. ஆமாம், பார்க்குறவங்க அப்படி தான் நினைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே வந்து மண்ணில் வந்து உட்காடுறீங்க. அப்படியே வந்து கடலே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த ஏர், காற்று அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தேங்க்ஸுங்க. எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு நல்லா ஊர் சுற்றுற ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் தனியாக கிடையாது, யார் கூடயாச்சும். பட் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு இருக்கனால ஃபேமிலி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. நான் மட்டும் இங்கே தனியாக ஒண்டிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஊருக்கு போகலாம்ல? போவேங்க, லீவ் டைம் இந்த மாதிரி போவேன். அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கும் மேரேஜ் வச்சுருக்காங்களாம். ஸோ அதுக்கு வேறு போகணும். ஓ, எப்போ மேரேஜ்? அதுவா, நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்னா நீங்கள் நேரம் கிளம்பி போயிருக்கணுமே. நீங்கள் தானே மெயின் கேரக்டர் அந்த மேரேஜில். போகணும். ஸோ 2 டேஸில் கிளம்பலான் இருக்கேன். பாவம், நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாம். அதனால ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதோ என்கேஜ்மெண்ட் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குமே நானும் 2 டேஸில் கிளம்பணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு உங்கள் ஃபேஸ் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சேட் ஆகிட்றீங்க. அவர் இதை நல்லாவே நோட் பண்ணுறாரு. ஓ, என்கேஜ்மெண்ட்டா? ஓகே. பொண்ணு ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேங்க. உங்களை மாதிரியே அழகாக இருக்கா. என்ன மாதிரி அழகாவா? நான் என்ன அழகாவா இருக்கேன்? ஆமாம், அழகாக தான் இருக்கீங்க. உங்களை மாதிரி லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகுது. நீங்கள் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? இப்போ தானே வந்தோம். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகலாம். ஓகே, அதான் சொன்னேன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி நிறைய சாப்பிடாதீங்கன்னு. கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வராரு. அவர் நல்லா உங்களை நோட் பண்ணுறாரு, கண்ணாடியிலலாம் பார்க்குறாரு. நீங்கள் நல்லா வந்து ஃபேஸை டல்லாக்கி வச்சுருக்கீங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறமே நீங்கள் டக்குன்னு வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் ரூம் வந்து செட்டான்னு அடைச்சிடுறீங்க. அவருக்கு வந்து இது கன்ஃபார்மே ஆகிடுச்சு. சரி, நம்ம சொன்னதில் கடுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட ரூமுக்குள்ளே வந்து போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. என்னடா எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு பார்த்தேன். அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டான். இப்படி 2-3 வாரத்தில் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி கிளம்பி வேறு ரூம் போயிடுவான்? வேறு ரூமா? வேற ஒருத்திக்கே சொந்தமாக போகிறான். இனிமேல் அவன் எங்கே போனால் எனக்கு என்ன? சி போ, என் லைஃபே இப்படி தான் இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துகிட்டே வந்து புலம்பிகிட்டே வந்து படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து கதவை தட்டுறாரு. நீங்கள் என்னங்க எதுவும் வேணுமா? இல்லைங்க, வந்ததோடு அப்படியே உள்ள படுத்துட்டீங்களே, ஓகேவா இல்லையா? மாத்திரை போட்டிருக்கேன். ஓகேங்க, நீங்கள் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடுங்க, எனக்கு நைட் சாப்பாடு வேணாம். ஏங்க என்னங்க ஆச்சு, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் முடியல அதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்து போயிட்டாரு. அவர் சாப்பிட்டு வந்து முடிச்சுட்டு அவரோட ரூம்க்கே வந்து போய் படுத்துடுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இந்த நெக்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு ஸோ வாசலில் வந்து நிற்கிறீங்க. அவர் ஏங்க இவ்வளோ ஸ்பீடாக கிளம்பி போயிட்டுருக்கீங்க? அதுவா, நேற்று போகல, இன்றைக்கி காலை ஸ்பெஷல் கிளாஸா, அதான் கிளம்பி போகிறேன். சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க, நான் பஸ்லேயே போயிடுறேன், பை 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு ஓட்டிகிட்றீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. தெரியாமல் சொல்லிட்டியோடா ஜிமினா, மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் இந்த ஓட்டம் ஓடுறா. இவளுக்காக நான் இந்த ரூமில் வந்து கிடக்க, இவள் மூஞ்சி கூட பார்க்காம போடுறா. இறி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போயிடுறாரு. ஸோ இப்படியே அந்த டேவே போகுது. ஸோ ஈவினிங்குமே வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அங்கிட்டு மாடிக்கு போகிறது, அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு போகிறதும் நீங்கள் பேசவே இல்லை. ஸோ இந்த நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமன் நான் ஊருக்கு கிளம்புறேன், ஏன்னா அண்ணனோட மேரேஜ் நெருங்கிடுச்சுல, ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கான், அம்மா வர சொல்லிட்டாங்க. ஓ ஓகே வேன், நானும் இன்னைக்கு தான் கிளம்புறேன், அம்மாவும் சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்க. ஓ சரிங்க, கங்க்ராட்ஸ், என்கேஜ்மெண்ட் ஆக போதில்ல. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்து வாசலில் நிற்கிறீங்க. அப்போல்லாம் அவர் சொல்கிறாரு, எத்தனை மணி ட்ரெயின்? அதுவா 7 o'clock. ஓ எனக்கு 8 o'clock. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து சரி பாய், இதுக்கப்புறம் மீட் பண்ணுவோமா என்னன்னு தெரில. ஏங்க மீட் பண்ணுவோம், திரும்பி இங்கே தானே வரப்போகிறோம். அது இல்லை, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேறு ரூம் இந்த மாதிரி போயிடுவீங்களா, அதை சொல்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, நான் இங்கே தான் இருப்பேன், ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வரும்போது அவர் சொல்கிறாரு, போகிறீங்க, கொஞ்ச நாள் ஆகும் மீட் பண்ணுறதுக்கு, லாஸ்ட்டாக ஒரு ஹக் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஹக்கா? ஆமாங்க, ஹக் தானே கேட்டேன், கிஸ்ஸா கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவரை வந்து லைட்டாக வந்து ஹக் பண்ணுறீங்க. அவரை ஹக் பண்ணோம் அப்படி உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் ஃபீல் ஆகுது. அப்போலாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை மயிருக்கு மட்டும் ஒரு குறைச்சதே இல்லை, அவன் வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ண போகிறான், இன்னுமே இந்த பட்டர்ஃப்ளை வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் மேலே கோவம் வருது. நீங்கள் அவருக்கு பாய் சொல்லிவிட்டு நீங்களுமே வந்து கிளம்பிடுறீங்க. ட்ரெயினில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மனசே வந்து கேட்கல, என்னடா எல்லாமே சரியாக நடக்குதுன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்களுமே ஊருக்கு வந்து ரீச் ஆயிடுறீங்க. போயிட்டு உங்கள் அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே பார்த்து ரொம்பவே நார்மலாக ஆயிடுறீங்க. சரி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிடுறீங்க. மேரேஜ்க்கு வந்து டேஸ் வந்து நெருங்கிட்டே போகுது. ஷாப்பிங் இந்த மாதிரி வந்து அந்த மேரேஜில் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆயிடுறீங்க. ஸோ மேரேஜ் அன்னைக்குன்ட்டு நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஸ்டேஜில் அவ்வளோ வேலை வந்து பார்க்குறீங்க. பிகாஸ் அண்ணன் கல்யாணம் அக்கா கல்யாணம் நம்ம தான் மெயின் கேரக்டராக இருப்போம். அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போல பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து வர்றாங்க. அப்போல நீங்கள் கேட்குறீங்க, அம்மா என்னம்மா பொண்ணோட அப்பா அம்மா யாரையுமே காணோம்? அது தெரிலடா, அங்கதான் நிற்பாங்க, நான் யாரையுமே பார்க்கல. சரி சரி விடு, பொண்ணோட அண்ணெல்லாம் வந்திருக்காங்க, போயிட்டு அவங்களெல்லாம் கவனி. யாருன்னே தெரியாமல் எப்படிமா போய் கவனிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வர்றீங்க. பார்த்தா ஜிமன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வேட்டி சட்டையோடு நடந்து வராரு. அவரை பார்க்க உங்களுக்கு ஜங் ஷாக் ஆகுது. ஜிமன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து போகிறீங்க. அவர் உங்களை பார்த்து நல்லா ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஹே ஒயன், ஹாய், ஆஃப்டர் 5 daysக்கு அப்புறம் பார்க்குறோம்ல,
எப்படி இருக்கா, ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி இங்கே, அதுவும் என் அண்ணனோட மேரேஜில், என் தங்கச்சியோட கல்யாணத்தில் நான் இல்லைனா நடந்துருமா? தங்கச்சி, ஓ பொண்ணோட அண்ணனா நீங்கள்? ஆமாம், பொண்ணோட அண்ணன் தான் நான். அப்போது ஊரில் என்கேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அதுவா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக சொன்னேன். ஆனால் நல்லாவே தெரிஞ்சு நல்லா செம்மையாக கடுப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போயே அவர் சொல்கிறது கேட்டு உங்களுக்கு அப்படியே கட்டுப்பாகுது. நீங்கள் அவரை வந்து ஸ்டேஜ் இது நிறைய கல்யாண மண்டபம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்க்காம நீங்கள் பட்டு அவரை வந்து அடிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு, டீ என்னடி பண்ணுற? சாரி மாப்பிள்ள, இதாண்டி பொண்ணோட அண்ணன், இப்படி அடிச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்போதானே தெரியுது. நான் சொன்னேன்னா ரூம்மேட், அவர் தான் இவர், என்னமோ என்கேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமன் சிரிச்சுட்டு, சரி சரி கடுப்பாகாத, ஆக்சுவலாக அத்தை நான் தான் கொஞ்சம் கோல்மார் பண்ண மாதிரி சொல்லிட்டேன், அதான் கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போயா கண்ணு முன்னாடி நிற்காத. ஹே என்னாடி நானடி பண்ணேன், எவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு தெரியுமா, கட்டுப்பாக்கிட்டேன். பரவாயில்ல விடு. என்ன விடு? அப்போயும் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, எதுக்குடி மாப்பிள்ளைக்கிட்ட கோச்சிக்கிற, எப்படியா இருந்தாலும் அவரை தானே கட்டிக்க போகிற, விடு. என்னது கட்டிக்க போகிறேனா? ஆமாடி, நான் சொல்லவே மறந்துட்டேன். எங்கே சொன்னால் பத்திரக்காளி ஆடிடுவியோன்னு கொஞ்சம் பயம்தான். சரி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். அதுவா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 நாளில் உனக்கும் இந்தா சிம்மின் மாப்பிள்ளைக்கும் பேசி வச்சலான்னு முடிவு பண்ணிட்டோம். பேசி வச்சலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறதா உங்கள் அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் முடியாது. யாருக்கிட்ட நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க? என்னடி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இங்கே பாரு, நான் இன்னும் உங்ககிட்ட போயெல்லாம் சொல்லலை. எங்கள் அம்மா ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க, நிச்சயம் தான் சொல்லிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன என் தங்கச்சி கல்யாணத்தை சொல்லலை, அந்த பொண்ணு நீ தான்னு தெரியாமல் நீ டென்ஷன் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அதனால நீங்கள் சரின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும், அதுவும் போய் உங்களெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ எதுக்குடி என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அப்போ எதுக்கு பொசசிவ் ஆன, எதுக்கு டென்ஷன் ஆன? அது லிட்டில் க்ரஷ். ஓ க்ரஷ்ஷா? ஒன்லி க்ரஷ்லாம் என் க்ரஷ்ஷெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய லக்கு தெரியுமா? நீ என்ன தான் கட்டிக்கிற, அதெல்லாம் முடியாது. கட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே உங்கள் கிட்ட வராரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கல்யாண மண்டபத்தில் மாட்டினா நான் பயந்துருவேனா? ஒன்னெல்லாம் கட்டிக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. ஸோ உங்கள் கையை வந்து அவர் பிடிச்சிக்கிறாரு. இங்கே பாரு, இப்போ நீ பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் எவனே எதுவும் கேட்க மாட்டான், ஏன்னா நீ தான் எனக்கு பொண்டாட்டியாக போகிற. அதனால மானத்தை காப்பாற்றிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அவர்கிட்ட வந்து இழுக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து மெமரிஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் மேலே லைட் வந்து அந்த பிளிச்சுன்னு அடிக்குது. நீங்கள் இந்த ஃபோட்டோங்கிற வேற எதுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான்? நான் தான் சொன்னேன், என் ஆள் நானும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம், கொஞ்சம் குட்டி சண்டைலாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காக கரெக்டாக ஃபோட்டோ அப்படின்னு சொன்னேன். அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக தான் வேலை பார்க்குறான். இங்கே பாரு, ஒழுங்கு அடங்கு சரியா? இதெல்லாம் முடியாது. நான் எதுக்கு நீங்கள் சொன்ன நான் கேட்கணுமா? ஆமாம், புருஷன் பேச்சை தான் பொண்டாட்டி கேட்கணும். ஓ புருஷன் தாண்டி, புருஷன்தான். எல்லாம் தெரிஞ்சுதான் உங்கள் கூட ரூம்மேட்டாக வந்தோம் சரியா? எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல தெரியும் நீ தான் அந்த பொண்ணுன்னு. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் ரூம்மேட் ஆனேன். பாத்தியா எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு? இதை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. ஃப்ராடா? என்ன உன் கூட ரூம்மேட்டாக இருக்கல, அங்கே எங்கே கை பிடிச்சிருத்தனா இல்லை அங்கே இங்கே தொட்டனா? எதுவுமே பண்ணல. நான் அன்னைக்கு ஏமாத்துறேனா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்பையில உங்கள் அப்பா வராரு. என்னம்மா
பையனை பிடிச்சிருக்கா? அதுவாப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெமினை பார்த்து சிரிச்சுட்டே வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஓடுறீங்க. அவர் உங்களே பார்த்து வந்து சிரிக்கிறாரு. அப்போல ஸ்டேஜில் உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு, ஷோல்டரில் கையை போட்டுட்டு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. கடைசி வரை சொல்லவே இல்லைல்ல, இப்போ தானே சொன்னேன். எனக்கு என் வருங்கால பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ்டாக இருக்குன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அவர் அப்படியே வந்து லைட்டாக வந்து ஹக் பண்ணுற மாதிரி நிற்கிறீங்க. அப்போல வந்து உங்கள் அண்ணனோட மேரேஜ்மே வந்து முடியுது. அப்போல கப்புள்ஸாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போல ஜெமினு, ஃபோட்டோகிராஃபரே இந்த ஜோடி போதும், இந்த ஜோடி எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வந்து இழுத்து ஸோ உங்கள் கூட வந்து ரொமான்டிக்காக நல்லா நின்றுட்டு வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாரு. நீங்கள் ஐயோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான் இந்த மாதிரிலாம் எடுக்கணும், நம்ம கல்யாணத்தில் பார்த்துக்கலாம், எல்லோரும் பார்க்குறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெமினை விட்டு தள்ளி வந்துடுறீங்க. அவர் இதெல்லாம் ஒரு மெமரைஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஸோ எல்லாருமே நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் வந்து பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. ஹாப்பி எண்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். டார்க் வைபாக வச்சுட்டு ஒன்றுமே டார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் பேசுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வீட்டில் இந்த மாதிரிலாம் என்னோடய சேனலை விசிட் பண்ணலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் எனக்கு பேச வரலையே, எனக்கு அதானே இப்போ பிரச்சனையே. முன்னாடி ஒன்று போட்டேன், பிடிஎஸ் மேஜிக் ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு வீடியோ போட்டேன், 18 ஸ்டேக்கும் ஒன் ஷாட். அது காப்பிரைட் வந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பிக்கும் போது மியூசிக் காப்பிரைட் விழும், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அன்ஹோலி சாங் வந்து போட காப்பிரைட் விழுந்துருச்சு. பட் அது வந்து இப்போது லிங்க் இருந்தால் மட்டும் பார்க்கலாம். அந்த இதில் வந்து ப்ரைவசியில் போட்டிருந்தேன். அந்த சேனலை நான் வந்து லாகினே பண்ணவே இல்லை. அது என்ன கோலத்தில் இருக்குதுன்னு தெரியல. அது வந்து 18+ நான் 18+ சொந்த அளவுக்கு பேசி அப்படியே கந்தர் பண்ணி வச்சுருப்பேன். மேபி வேணும்னா சொல்லுங்கள், அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் இதெல்லாம் மாற்றிட்டு ஸோ அது ரெக்கார்ட் பண்ணதை வந்து வீடியோ டு ஆடியோ அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சேவ் பண்ணி வீடியோவாக ஒன் ஷார்ட்டாக ஜேகேக்கு வந்து நான் போடுறேன். சாங்ஸ் அந்த பிஜிஎம்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன். மேபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட நல்ல வார்த்தைகளை வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா திருப்பி சொல்கிறேன். அண்ட் எல்லாரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா, பாய், லவ் யூ.